ஆதியாகமம் 47:6 ஒருவர் படிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47:6 ஒருவர் படிக்கலாம். எகிப்து தேசம், இது யாரு சொல்றதுன்னா அந்த தேசத்து ராஜா சொல்லுகிறான். படியுங்கள். தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் சகோதரனையும் குடியேறும்படி செய். கிடைக்கிறது பாருங்க. அங்க ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒன்றுமில்ல, தேசம் எப்படி இருக்குமோ, பிள்ளை எப்படி இருப்பானோ, பிள்ளையினுடைய முகம் எப்படி இருக்குமோ, அவனுடைய சரீரம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ என்பது ஒரு பெற்ற தகப்பனுக்கு அந்த கண்ணீர் பாதை, அந்த வேதனை அந்த இருந்தது. ஆனால் இங்க வந்தபோது எல்லாம் மாறி அவன் ராஜாவுக்கு அடுத்த சீட்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லாம் இழந்து வெறுமை, ஒன்றுமே இல்லை. அப்படி நீங்க யாரோ இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ரேமா தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துகிறதற்கு காரணம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுமே இல்லை, சபை இல்லை, ஆராதிக்க சர்ச்சு கிடையாது, வீடு கிடையாது, ஏதோ ஒன்று இல்லை. உயரமான இடத்துல தான் நீங்க இருந்தீங்க, வசதியான இடத்துல தான் நீங்க இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஒண்ணு இல்லை. நம்முடைய பிதாக்களை பாருங்க, ஒன்றும் இல்லாமல் எகிப்தில வந்து அடிமைகளாய் அவர்கள் இருந்தார்கள். எகிப்திலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அடுத்து அவர்கள் அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள்.